ஹரே கிருஷ்ணா. இந்த உத்தவ கீதையினுடைய 3வது நாள். ஹரிபாத் பிரபு தெரிஞ்சிருக்கலாம், ஸ்ரீல பிரபுபாருடைய சிஷ்யர். அவர் விட ஒரு உயர்ந்த பக்தர், எனக்கு பேர் ஞாபகம் கிடையாது. பட் அவர் நல்ல கீர்த்தனம் செய்யக்கூடியவர். அவங்க 2 பேருமே வயதான தம்பதியர்கள், அமெரிக்காவில் பிறந்தவங்க. ஸ்ரீல பிரபுபாருடைய சிஷ்யர்கள் 2 பேரும். அவங்க 2 பேரும் நிறைய இடத்துக்கு பயணம் செஞ்சு கீர்த்தனை பண்ணுவாங்க. அவங்களோட இப்போ வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய ஊர்களுக்கெல்லாம் போய் அவங்க சொந்த செலவுலேயே போவாங்க. போயிட்டு அங்கே நல்ல கீர்த்தனம் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ் இருக்குது, நல்ல கீர்த்தனை செய்யக்கூடிய எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நல்லா கீர்த்தனை பண்ணுவாங்க. சின்ன லெக்சர் கொடுப்பாங்க. பட் மெயினாக கீர்த்தனை தான். கீர்த்தனை அப்படின்னா 3 hours 4 hours கண்டினியூஸாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி கீர்த்தனை பண்ணக்கூடியவங்க. ரொம்ப மந்திரத்தில் அவ்வளவு ருச்சி இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க ரொம்ப சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடம் என்ன அப்படின்னா, கீர்த்தனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கீர்த்தனத்து நடுவில் உட்காந்துருக்கு தான் இருக்கிறதுலே உலகத்தில் ரொம்ப பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த உலகத்தில் மாயிலிருந்து நம்மளை வெளில எடுக்கிறதுக்கு, அதே போல் நேரடியாக நம்மளை கிருஷ்ணனோட தொடர்பு கொள்ள வைக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்னா அது கீர்த்தனை மட்டும்தான். மற்ற வழிமுறைகள்லாம் நம்ம முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் கீர்த்தனத்தில் எப்போ உட்காரோம் அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய உணர்வானது தானாகவே ஈர்க்கப்பட்டுடுது. அதனாலாம் நம்மளுக்கு இந்த கலியுகத்தில் என்னமோ கீர்த்தனத்தை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கீர்த்தனம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிமுறை. எதனாலையும் முடியாது, இவங்களாம் தேராத கேஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கடைசியில் எப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவனை எழுப்புறாங்களோ, ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எழுப்புறாங்களோ, அந்த மாதிரி இந்த கீர்த்தனமானது என்ன பண்ணும், அப்படி இருக்கக்கூடிய ஆத்மாவை ஒரு செகண்ட் அப்படி எழுப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீர்த்தனமானது நேராக ஆத்மாவுக்கு போகுது. நல்லா ஸ்ரீல பிரபுபாத் இந்த இஸ்கானுடைய ஆரம்ப காலத்தில் நிறைய கீர்த்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். சைத்தன்ய மகாபிரபு அவர் செஞ்சதும் கீர்த்தன இயக்கம் தான், சங்கீர்த்தன இயக்கம். கீர்த்தனம் அப்படின்னா 1 2 கிடையாது, நிறைய பேர் சேர்ந்து மணிக்கணக்கில் என்ன பண்ணுறாங்க, கீர்த்தனை பண்ணுறாங்க. அப்படி கீர்த்தனை பண்ணும்போது இதயம் அவ்வளோ சீக்கிரமாக தூய்மை அடையுது. மற்ற வழிமுறைகள்லாம் இருக்கலாம், பூஜை வழிமுறையோ இல்லை கேட்குறது வழிமுறை, படிக்கிற வழிமுறை, இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியது இந்த கிருஷ்ண கீர்த்தனம் அப்படிங்கிறது. நேற்று பார்த்தோம், அந்த கீர்த்தனமானது இன்னும் தூய பக்தர்களுடைய திருவாயிலும் வந்துச்சு அப்படின்னா அதை விட ஒரு உயர்ந்த சக்தி வாய்ந்த விஷயம், தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம எப்போ கீர்த்தனம் பண்ணாலும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணணும், உடனே கீர்த்தனத்தில் நம்மளுடைய மனசை கொண்டு போக முயற்சி பண்ணணும். இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். கீர்த்தனம் ஒன்று தான் என்ன பண்ணணும், ஒரு ஆத்மாவை உடனே கிருஷ்ணனோட கனெக்ட் பண்ணணும். வேறு எந்த வழிமுறையோட கீர்த்தனம் அப்படி உடனே நம்மளை இந்த ஆத்மாவை பகவானோட கனெக்ட் பண்ணக்கூடிய வழிமுறை இந்த கீர்த்தனம். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும், இது சங்கீர்த்தன இயக்கம் தான். மற்ற விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அடிக்கடி சொல்ல வேண்டியது இஸ்கான் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாரும் ரோட்டில் இறங்கி பாட வேண்டியது, அவ்வளோதான். அதுதான் சங்கீர்த்தனை. அப்படிதான் ஸ்ரீல பிரபுபாத் செஞ்ச இஸ்கான். அவர் கனவு கண்ட இஸ்கான் அப்படி தான் இருந்துச்சு. அவர் இருக்கும்போது இஸ்கான் அப்படி தான் இருந்துச்சு. பக்தர்கள் காலையில் தங்களுடைய ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு பாகவதம் கேட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டு எல்லோரும் ரோடுக்கு போயிடுவாங்க. எல்லோரும் கீர்த்தனை பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் பாடிக்கிட்டே புஸ்தக விநியோகம் பண்ணுவாங்க. மறுபடியும் வராங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. சாயந்தரம் சந்தியா ஆரத்தி, மறுபடியும் கீர்த்தன், மறுபடியும் கொஞ்சம் நேரம் லெக்சர், பிரசாதம், நைட் பால் குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. அமைதியான வாழ்க்கை, ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ஆனால் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேறு விஷயங்கள் சேர்த்து இன்னைக்கு மெயினான எசன்ஸ் விட்டு போயிடுச்சு. மெயினான எசன்ஸான புக் டிஸ்ட்ரிபியூஷன், புத்தக விநியோகம், அதே போல் சங்கீர்த்தனம், நகர சங்கீர்த்தனம், இது 2 போயிடுச்சு. ஸோ இது 2ம் இல்லாமல், இது 2 தான் நம்ம இஸ்கானுடைய உயிர் மூச்சு மாதிரி. 2ம் இல்லை அப்படின்னா பக்தர்கள் யாராலையும் பக்தியில் அவ்வளோ ஸ்திரமாக இருக்க முடியாது. எந்த ஒரு இடத்துல கீர்த்தனமும் புஸ்தக விநியோகம் அதிகமாக நடந்துட்டு இருக்கோ அந்த இடமானது பக்தியில் அதிகமாக முன்னேறிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள், அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும், பக்திக்கு உகந்த இடமா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளோ வழிமுறைகளை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால்
அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதா கொடுத்த வழிமுறை நம்மளுக்கு அதுதான். இந்த கலியுகத்தில் அவர் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டிட்டு போயிருக்கார் எந்த வழிமுறை வேலை செய்யும் அப்படின்ட்டு. ரொம்ப எளிமையான விஷயம் தான் சொல்லி கொடுத்தார். கீர்த்தனை பண்ணுங்க, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் கவனக்குறைவு இல்லாமல் ஜபம் பண்ணுறத விட பாடும்போது பண்ண முடியும். கண்டிப்பாக பாட முடியும் கவனக்குறைவு இல்லாமல். ஏன்னா பாடும்போது நம்மளுடைய மனசு முழுக்க அங்கே இருக்குது. ஸோ அதை பாட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறோம், கிருஷ்ணரை பற்றி இதை கொஞ்சம் கேட்குறோம், ஃபிலாசபி கேட்குறோம். வயிறுக்கு பசிக்குதா, பிரசாதம் சாப்பிட்றோம். கொஞ்சம் நேரம் அழுப்பாக இருக்கா, படுத்து தூங்குறோம். எந்திரிச்சு என்ன பண்ணுறோம், மறுபடியும் சேவை பண்ண ஆரம்பிக்கும். அப்படி தான் பிரபுபாதர் வந்து விருப்பப்பட்டார். ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையும் அப்படி மாற்றிக்கணும்னு சொல்லி தான் விருப்பப்பட்டார். பௌதிகத்தை முழுக்க முழுக்க மறந்து போயிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு வேறு ஞாபகமே வரல. இல்லைன்னா அவ்வளோ ஒரு இளைஞர்கள், அப்படிப்பட்ட ஒரு துடிப்பான இளைஞர்கள் வந்து எப்படி ஸ்ரீல பிரபுபாதருடைய இயக்கத்தில் சேர முடியும்? யாரும் சும்மா கிடையாது. எல்லாருமே ஸ்டால்வர்ட்ஸ் சொல்லக்கூடிய மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜாம்பவான்களாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒருத்தரும் நல்லா 7 அடி, நல்லா ஸ்டவுட்டாக. ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப சின்னமாக தான் இருப்பார், குள்ளமாக இருப்பார். 5 அடி தான் இருப்பார், 5 அடி தான் இருப்பார். உள்ளியாக இருப்பார், ரொம்ப வயசானவர் தான். ஆனால் அந்த ஒருத்தர் என்ன பண்ணார், அத்தனை பேர் தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுருந்தார். அவர் பார்த்தாருன்னா போதும் எல்லாரும் அப்படி பயந்துட்டு நிற்பாங்க. பிரம்மானந்த சுவாமியிலேருந்து ஜெயபத மகாராஜிலேருந்து எத்தனை சன்னியாசிகள், எவ்வளோ பெரிய சன்னியாசிகள் இருக்காங்க, எல்லாம் அப்படி இருப்பாங்க. அப்படி பயந்துட்டு இருப்பாங்க. தமல் கிருஷ்ண மகாராஜிலேருந்து எல்லாரும் அப்படி இருப்பாங்க. காரணம் என்னது அப்படின்னா, அன்றைக்கி ஸ்ரீல பிரபுபாதா கிட்ட வந்து அந்த தூய்மை இருந்துச்சு. அன்றைக்கி இயக்கம் வந்து தீ மாதிரி பரவிட்டு இருந்தது. பக்தர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, கேட் ஆன் த வால் மாதிரி கிடையாது. இதர் கிருஷ்ணா இல்லை மாயை, அவ்வளோதான். என் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன், எனக்கு கிருஷ்ணரோட மாயை வேணும், பிரித்து பார்த்துட்டாங்க அவங்க. சரண்டர், அவ்வளோதான். அவங்க வாழ்க்கையை அப்படியே சரணாகதி பண்ணிட்டாங்க. ஏன்னா பகவத்கீதையினுடைய கடைசி சாரம் சரணாகதி தான். அந்த சரணாகதிக்கு உடனே கொண்டு போயிட்டார் ஸ்ரீல பிரபுபாதா. வெயிட் பண்ண வைக்கவே இல்லை அவங்களுக்கு, டக்குனு சரணாகதி பண்ண வச்சுட்டார். ஏன்னா அந்த மேற்கத்திய நாடுகளில் அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சு வெறுத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இவ்வளோதான் விஷயம் இது இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் இந்தியாவில் இப்போ தான் எல்லாம் புதுசாக நம்ம ருசிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமா ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் ஓட்டை போட்டு போடுறது, அப்புறம் தலையை முடிய வித்தியாசமாக வந்து கட்டிங் பண்ணிக்கிறது, புது கார்ஸ் வாங்குறது, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்கிறது, இதெல்லாம் நம்ம இப்போ தான் ருசிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், ஃபாரின் கண்ட்ரீஸில் எப்பயோ ருசிச்சிட்டாங்க. அவங்களாம் ருசிச்சு பார்த்துட்டு மேலே ஒன்றும் கிடையாதுப்பா இதில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தேடிட்டு இருந்தாங்க உண்மையில் எங்கே உண்மை இருக்கும், வாழ்க்கையில் எங்கே சந்தோஷம் இருக்குன்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ கிருஷ்ண பக்தியை கொண்டு போனால் டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, அங்கே ஸ்பார்க் ஏற்பட்டுச்சு. அந்த தேடல் இருக்கணும். அந்த தேடல் இல்லாத வரைக்கும் மந்தமாக தான் போயிட்டுருக்கும். எந்த ஒரு விஷயம் மந்தமாக தான் போயிட்டுருக்கும். அந்த தேடல் கொண்டு வரும். அந்த தேடல் எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். நம்ம நல்லா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த உத்தவ கீதையில் இது வரைக்கும் எத்தனை பார்த்துருந்தோம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பார்த்துருக்குமா? 15 ஓகே, 15 பார்த்துருக்கோம். மொத்தம் 24 15 பார்த்துருக்கோம். இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அதை அவ்வளோ பார்க்கலாம். இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மீனை சொல்கிறார். மீனை வந்து எடுத்து சொல்கிறார். நான் வந்து மீன் கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த பிராமணர் சொல்கிறார், அவதூத பிராமணர். மீன் கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த மீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, தண்ணிக்குள்ளார எப்பயுமே வந்து சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கும். எந்த வித கவலையும் இல்லாமல் தண்ணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவான், திடீர்னு ஒரு சின்ன ஒரு கொக்கில் என்ன பண்ணுவான், கொஞ்சம் மாமிச துண்டு, ஒரு புழுவோ ஏதோ ஒன்று அதில் மாட்டி கீழே போடுவோம். போட்டு என்ன பண்ணுவோம், அதை வந்து வாயில் கவ்வரும். வந்தால் மாட்டிக்கிடும். மாட்ட பின்னாடி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் அவன் தூக்கி போட்டு அந்த இறையை தூக்கி போட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நம்ம நாக்கை கட்டுப்படுத்துறதுனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். கண்ட விஷயங்களை கண்ட இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. மிதம் புக்துவா, கம்மியாக சாப்பிடணும். சதம் கத்துவா, 100 அடி நடக்கணும். சாப்பிட்ட பின்னாடி 100 அடி நடக்கணும். மிதம் புக்துவா,
சரியான வகையில் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ அப்படி தான் பேசணும். அப்புறமேல வந்து லெஃப்ட் சைடில் படுத்துங்கிறது. இந்த 4 விஷயத்தையும் பண்ணீங்க அப்படின்னா டாக்டர்கிட்டே போவில்லை அப்படின்ட்டு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்கும். என்னது, கொஞ்சமாக சாப்பிடணும், எவ்வளோ தேவையோ அவ்வளோ வயிற்றுக்கு. குமிஞ்சோம் அப்படின்னா மூக்குலேருந்து வெளில வர மாதிரி சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும், வயிற்றுல பாதி வயிறு இருக்கணும். பாதி வயிறு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட உடனே என்ன பண்ணக்கூடாது, உடனே படுத்துடக்கூடாது, இல்லைன்னா உடனே வந்து உட்காந்துடக்கூடாது. ஒரு 100 அடி 100 ஸ்டெப்பு நடக்கணும். அதுக்கப்புறம் பேசுறது, தேவையான விஷயம் மட்டும்தான் பேசணும், அதிகமாக பேசக்கூடாது. பேசி நிறைய பேர் கெட்டு போகிறது, அதிகம் பேசக்கூடாது. அதே போல் எப்பயுமே லெஃப்ட் சைடில் கை வச்சு தூங்கணும். லெஃப்ட் சைடு பக்கம் தூங்கணும், ரைட் சைடில் தூங்கணும். லெஃப்ட் சைடில் தூங்கணும் அப்படின்னா ஜீரணம் நல்லா ஆகும். அதாவது எல்எஸ்டின்னு சொல்லுவார் சில ப்ராப்பர் டைம். எல்எஸ்டி, லெஃப்ட் சைட் டவுன். லெஃப்ட் சைட் டவுன் என்ன பிரசாதம் சாப்பிட்டா என்ன பண்ணுறான், பிரசாதம் வந்து எல்எஸ்டி மாதிரியா. பிரசாதம் சாப்பிட்டா எல்லாம் லெஃப்ட் சைட் டவுன், எல்எஸ்டி மாதிரி எல்லாம் படுத்துருவாங்க. ப்ராப்பர் அப்படி சொல்லுவார். ஓகே அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி நாக்கை கட்டுப்படுத்துறதுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க. நம்ம இந்த விஷயம்லாம் வந்து உபதேசம் பற்றி நிறைய கேட்டிருக்கோம். அத்தியாகார அப்படின்ற விஷயத்தில் இதுவும் வருது, அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையில் இந்த உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காத்துக் கொள்ளுதல், இது எல்லாமே வந்து மிருக இயல்பு. இதெல்லாம் உண்மையாலுமே மனித இயல்பு கிடையாது. மனித இயல்பே கிடையாது. அப்புறம் என்ன சொல்றது, நான் ஆத்ம இயல்பு அப்படின்ட்டு. ஏன்னா மிருகம் இதெல்லாம் பண்ணும். இதெல்லாம் பண்றதால ஒருத்தர் நம்ம மனுஷன் சொல்றது கிடையாது. கங்காரு என்ன பண்ணும், ரொம்ப வேகமாக ஓடும், தாவி ஓடும். அதுக்கு அதனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. அதே போல குதிரை அப்படின்னா ரொம்ப வேகமாக ஓடும், மான் அப்படின்னா துள்ளி ஓடும். இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு, ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டி வச்சுன்னா இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது மான்னா இப்படி இருக்கும், முயல்னா இப்படி இருக்கும், குரங்குன்னா இப்படி இருக்கும். அதோடைய ஸ்பெஷல் குவாலிட்டி வச்சு தெரிஞ்சுக்கணும். அதே போல மனிதன் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. என்னது, முதல்ல வந்து புலனை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு குணமானது மனிதன் கிட்ட மட்டும்தான் இருக்கு, அது மிருகத்துக்கிட்ட கிடையாது. புலனை கட்டுப்படுத்திட்டான் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மனுஷன். புலனை கட்டுப்படுத்தல அப்படின்னா அவன் மிருகம்தான். உண்மையில் அவனுக்கும் மிருகத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு நாய், ஒரு மனுஷன் 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு நாள் சாப்பிடவே இல்லை. திடீர்னு என்ன ஆகுது, ஒரு கல்யாண வீட்டிலேருந்து இலையை தூக்கி போடுறாங்க, எச்சலை தூக்கி போடுறாங்க. தூக்கி போனால் நாய் என்ன பண்ணும், உடனே பல்லுன்னு ஓடி போய் அங்கே அந்த எச்சலை சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ மனுஷனும் வந்து அந்த நாயோட போட்டி போட்டு ஓடி போய் அந்த நாயை துரத்து விட்டு சாப்பிட்டான் அப்படின்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கு வித்தியாசம் கிடையாது. மனுஷன் என்ன பண்ணுறான், யோசிக்கிறான், நான் இந்த மாதிரி உணவை சாப்பிடக்கூடாது, எனக்குன்ட்டு மரியாதையாக இருக்கக்கூடிய உணவை தான் சாப்பிடவே தவிர இந்த மாதிரி உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்ற அந்த புலனுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது மனுஷன்கிட்ட இருக்கே தவிர அந்த மிருகத்துக்கிட்ட இருக்காது. அதனால் இந்த புலன்களை அடக்குதல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம சாதிக்கணும் அப்படின்னா, அது பௌதிகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா முதல்ல நாக்கு கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும். வாச்சோ வேகம் மனச குரோத வேகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு உபதேசாமிரத்தை ஆரம்பிக்கும் போது. உபதேசாமிரத்தை ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்னது, வாச்சோ வேகம் மனச குரோத வேகம், ஜிஹ்வா வேகம், உதரோபஸ்த வேகம். நாக்கு 2 காரியம் பண்ணும். என்ன பண்ணும், பேசுறது, சுவைக்கிறது, 2ஐயும் கட்டுப்படுத்தணுமா. நிறைய பிரச்சனை நாக்குனால தான் வரும். பேசாமல் இருக்கிற பிரச்சனையே வராது. பேசாமல் இருக்க வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எப்போ பேச ஆரம்பிச்சோமோ அப்போ தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். நம்ம என்ன பேசணும்னு தெரியாமல் பேசணும். அதே போல் ஒருத்த முட்டாளா புத்திசாலியா அப்படிங்கிறது அவன் பேசாத வரைக்கும் தெரியவே தெரியாது. ரொம்ப சைலண்ட்டாக கம்முன்ட்டு தான் இருப்பான். பெரிய பண்டிதர் போல இருக்கேன், பேசவே மாட்டேங்கிறாரு, நிறைய விஷயம் தெரிஞ்ச போல இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களே நினச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம வாய் திறந்து பேசிட்டோம் அப்படின்னா இவ்வளோ தானா இவன் ஒன்றும் தெரியாது போல, மக்கு போல இருக்கேன் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க. பேசாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லது, கண்ட விஷயங்களை பேசுறது. ஆனால் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லுது, அந்த பேச்சு திறமையை நம்ம கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்தணும், ஒரு விரதம் எடுத்துக்கலாம். என்ன விரதம், நான் இனிமேல் கிருஷ்ணரை பற்றி மட்டும்தான் பேசுவேன், இல்லை கிருஷ்ண பக்தி சம்பந்தமான சேவை சம்பந்தமான விஷயங்களை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாக்கை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். எல்லாமே விரதம் தான், எல்லாமே வந்து ஷார்ட்கட்லாம் எதுவும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஏகாதசி விரதம் இருக்கும், வலதை வித்தியை குறித்து சொல்கிறார். ஏகாதசி விரதம் எப்படி இருக்கிறோம், நம்ம முன்னாடி வந்து உணவு பதார்த்தங்கள்லாம் எல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விரதம் எடுத்துட்டோம். இன்னைக்கு நான் என்ன ஆனாலும் தானியங்களை சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு விரதத்தோடு இருக்கும். அந்த மன உறுதி எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும். சரி என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், கல்டிவேட் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் நான்
கிருஷ்ணரை பற்றி மட்டும்தான் பேசுவேன், வேறு எந்த விஷயத்தை பேச மாட்டேன். கிருஷ்ண பக்தி சம்மந்தமாக இல்லை சேவை சம்மந்தமாக மட்டும்தான் பேசுவேன், வேறு எந்த விஷயத்தை பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்துக்கணும். ஆனால் வெளியில் வேலை போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி போனாலுமே கூட என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பேசிக்கலாம். ஐடியலாக இருக்கிறது அப்படிங்கிறது வேறு, ஐடியலாக இருக்கிறது அப்படிங்கிறது ஃபுல் டைமாக படிக்கிறது தான். ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா ஃபுல் டைமாக படிக்கிறத விட ஃபுல் டைமாக படிக்கிறதுக்கும் இல்லை ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் இல்லை கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஃபுல் டைமாக ஒருத்தர் சேர்ந்து அங்கேயே உட்காந்து படித்தான் அப்படின்னா அதோடைய எஃபெக்ட் வேறு. இன்னும் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஷ் கோர்ஸ்னால் 3 வருஷம் படிக்க வேண்டிய சப்ஜெக்டை ஒரே மாதத்தில் சொல்லி கொடுத்துருவாங்க, இல்லை 2 மாதம். 3 வருஷம் படிக்கக்கூடிய MBA என்ன பண்ணுறோம், கிராஷ் கோர்ஸ் ஃபார் MBAன்னு சொல்லி போடுவோம். 3 மாதத்தில் கிராஷ் கோர்ஸ் MBA சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ 3 வருஷம் கோர்ஸை நீ 3 மாதம் படிக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன இருக்கணும், அங்கே டெடிக்கேஷன் இருக்கணும். அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணணும், டைமை ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா அந்த 3 வருஷம் பண்ண வேண்டிய வேலையை 3 மாதத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாத் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்முடைய ஆயுட்காலம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஆயுட்காலத்துக்குள்ளார நம்மளுடைய இதயத்தை தூய்மை செஞ்சு நம்மளுடைய உணர்வு நிலையை மாற்றி நம்ம கிருஷ்ணரை போய் அடையணும் அப்படின்னா அது கிராஷ் கோர்ஸ் தான். அது உண்மையில் நம்ம ரொம்ப லெஷராக எடுத்து பண்ணோம் அப்படின்னா நிறைய ஜென்மங்கள் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டியது. பட் ஸ்ரீல பிரபுபாத் சொல்கிறாரு, புத்திசாலியாக இருக்கவன் என்ன பண்ணுவான், ஒரு ஜென்மத்திலே முடிச்சுட்டு போயிடுவான், இந்த ஜென்மத்திலே முடிச்சுட்டு போயிடுவான். ஒரு ஜென்மத்தில் முடிச்சுட்டு போயிடலாமே, கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும், கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும் தான் ஸ்ரீல பிரபுபாத் சொல்கிறார். ரொம்ப கஷ்டப்பட தேவை. வெளியில் படக்கூடிய கஷ்டத்தை, வெளியில் நம்ம பௌதிக உலகத்தில் படக்கூடிய கஷ்டத்தை கொஞ்சம் நம்ம அப்படியே ஆன்மீக உலகத்தை திருப்பிட்டோம் அப்படின்னா எப்பயோ மோட்சம் போயிடலாம். பௌதிக உலகத்தில் பசங்க இன்னைக்கு படிக்கக்கூடிய விஷயத்த அந்த நேரத்தை கொஞ்சம் ஆன்மீக திருப்பினாங்க அப்படின்னா அவங்க பகவத்கீதை ஃபுல் ஸ்லோகம் படிச்சிருவாங்க சீக்கிரமாக. ஏன்னா அவ்வளோ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் டைமை எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே டைம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம கிருஷ்ணருக்கு கொடுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முன்னேறிடலாம். ஸோ ஆத்மாக்கு அந்த திறமை இருக்குது, ஆத்மாக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுது, அந்த ஆத்மா அந்த கெப்பாசிட்டியை மாற்றி வச்சிருக்கு, அவ்வளோதான். ஜஸ்ட் கொஞ்சம் மாறணும். ஆத்மாவுடைய கெப்பாசிட்டியை அது உபயோகப்படுத்தக்கூடிய அதோடைய சக்தி என்ன பண்ணும், கொஞ்சம் மாற்றி வைக்கணும், அவ்வளோதான். எனிவே ஸோ இந்த மீனுடைய விஷயத்தில் நம்ம என்ன தெரியும் அப்படின்னா என்றைக்குமே நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சாப்பிட்றோம், ஓகே, யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதை சாப்பிட்றியோ அதுவாக தான் ஆகப்போற. நம்ம நல்ல விஷயங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா, நல்ல பொருட்களை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல குணங்கள் வர ஆரம்பிக்கும். இது நிறைய பக்தர்கள்லாம் உணர்ந்து சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சன்னியாசி அவர் என்ன பண்ணார், சாப்பிட்டு முடிச்சு திடீர்னு அந்த குக் பண்ணுற ஆள் கூப்பிட்டாரு, அந்த பக்தரை கூப்பிட்டு கேட்டார், நீ என்ன குக்கிங் பண்ணும்போது என்ன கேட்டு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஒன்றும் கேட்கலையே அப்படின்னாரு. அந்த சன்னியாசி ஒரு பாட்டு பாடினார், ஒரு சினிமா பாட்டு பாடுறாரு. அது கேட்டதே கிடையாது, ஆனால் சினிமா பாட்டு ஒரு பாடுறாரு. பாடிட்டு நீ இந்த பாட்டு ஏதாவது கேட்டுட்டு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் மகாராஜ், இதுதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படின்னு அர்த்தம், நம்ம சமைக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த உணர்வு நிலையானது அந்த சமையலில் போய் இறங்குது, நம்ம சமைக்கக்கூடிய பொருட்கள் இறங்குது. அதனால தான் இந்த நாக்கை கட்டுப்படுத்துறதுக்கு ஸ்ரீல பிரபுபாத் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரசாதம் மட்டும் சாப்பிட்றது, அதே போல் பகவானுடைய விஷயங்களை பற்றி மட்டுமே கேட்கறது அப்படிங்கிறது. ஸோ இப்படி பேசினா, இப்படி ஒருத்தர் பண்ணா அப்படின்னா என்ன பண்ண முடியுமா, நாக்கை கட்டுப்படுத்த முடியும். ஸோ நம்மளுக்கு பகவத்கீதையில் கிருஷ்ணர் கொடுக்குறாரு, சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி இருக்கணுமா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும், அதே போல் சாப்பிட்டோடனே திருப்தி கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கணும், நல்ல போஷாக்கு உள்ளதாக இருக்கணும், நல்ல சக்தி உடையதாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும். அதே போல் தேவையில்லாத விஷயத்தை தவிர்த்துட்டு சாஸ்திரபூர்வமானத விஷயங்களா சாப்பிட ஆரம்பிக்கணும். அதுக்கும் மேலே எல்லாத்துக்கும் மேலே என்னது, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணதாக இருக்கணும். யோ புங்கே தேன ஏவசகா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். யார் ஒருத்தர் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் சாப்பிட்றாங்களோ அவங்க வெறும் பாவத்தை தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கிருஷ்ணர் பகவத்கீதை. ஸோ அப்படி ஒருத்தர் என்ன பண்ணுவான், இந்த நாக்கை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால அவளுக்கு பிரசாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்கிறோம், ஷரீரா வித்யாஜா ஜடேந்திரிய தாஹே கால் அப்படின்ட்டு இந்த மந்திரம் சொல்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ புதுசாக ஒரு மந்திரம் சேர்த்துக்கிட்டாங்க. என்னது, என்ன மந்திரம் அது, ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்களே மந்திரம், எனக்கு மறந்து போச்சு. மந்திரம் எனக்கு சொல்கிறதே கிடையாது. இந்த ஷரீரா வித்யாஜுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க மந்திரம், மகாபிரசாதே கோவிந்தே, கரெக்டா,
மகாபிரசாதே கோவிந்தே நாம பிரம்மண்ய வைஷ்ணவ். அதுவும் நிறைய பேர் தப்பா சொல்லுவாங்க. நமோ பிரம்மண்ய வைஷ்ணவம் சொல்லி சொல்லுவாங்க. மகாபிரசாதே கோவிந்தே நாம பிரம்மண்ய வைஷ்ணவி ஸ்வல்ப புண்ணிய மதம் ராஜன் விஸ்வாசாம் நிஜாயத்தை அப்படின்ட்டு வரும். அந்த மந்திரம் எனக்கு அர்த்தம் தெரியாது. எனிவே, ஸோ அந்த மந்திரம் வந்து பக்தியோட அவர் கொடுக்கவே இல்லை. அந்த மந்திரத்தை சேர்த்துக்கிட்டாங்க. அது பிரபாத் யூஸ் பண்ணவும் கிடையாது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஷரீர அவித்யா ஜடேந்திரிய தாஹேக்கால். அவர் பக்தியோட டாக்டர் சொல்கிறாரு, இந்த உடலில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு புலன் அப்படி என்னன்னா நாக்கு தானே. தின்னு கெட்டவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர், சாப்பிட்டு கெட்டவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க குடும்பமே தின்னு கெட்ட குடும்பம்னு சொல்லி சொல்லுவாங்க. சாப்பிட்டே கெட்டு போயிடுவாங்க. ஒருத்தருக்கு நல்லா தெரியும், இந்த ஹோட்டலில் போனால் எப்படி இருக்கும், அந்த ஹோட்டலில் போனால் எப்படி இருக்கும், இந்த 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 இடத்துல இந்த ஸ்வீட்கள் மிக்சர் எப்படி இருக்கும், அந்த ஸ்வீட்களில் எப்படி ஸ்வீட் நல்லா இருக்கும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு என்சைக்ளோபீடியா வேறு வச்சுருப்பாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு விதவிதமாக சாப்பிடணும், நல்லா காரசாரமாக சாப்பிடணும், அதுவும் வெரைட்டியாக சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடணும், தேவையே கிடையாது. நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம வந்து பக்தியில் உயர என்ன ஆகணும், நம்முடைய உணவு முறையானது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகணும், குறைஞ்சிக்கிட்டே வரும். உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காத்து கொள்ளுதல், இதனால என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். இதனால எப்போ குறைஞ்சிக்கிட்டே வருதோ அப்போ வந்து ஆன்மீக தளத்தை செயல்பட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதனால ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், நிறையா சாப்பிட்ணும்னு சொல்லி சொல்கிறோம். ஈட் டில் நெக் வாக் லைக் டக் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸ்ரீல பிரபுபாத். நல்லா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு குக்கமாக நடந்துப்போன்னு சொல்லி சொல்லுவார், வாத்து மாதிரி. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ஆள் எதுவுமே யோசிக்க மாட்டான். வயிற்றில் சாப்பாடு இல்லாத வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுட்டு இங்கே அங்கன்னு பறந்துகிட்டே இருப்பான். ஒன்ஸ் சாப்பிட்டான்னா பீஸ்ஃபுல்லாக போயிடுவான். நம்ம இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம மனசு இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு முடிச்சா ரொம்ப அமைதியாக போயிடும் மனசு. அதனால சில பிரபாவம் என்ன பண்ணுவாருன்னா, அந்த காலத்தில் பக்தர்கள்லாம் வந்து புதுசுனால எல்லாருமே புதுசாக வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, கொஞ்ச நாள் கோயிலில் இருப்பாங்க, சேவை பண்ணுவாங்க. என்னடாது குடுமி, என்னடாது ட்ரெஸ்ஸு, நம்ம இப்படி இருக்கோம், எப்படி இருக்க வேண்டி நம்ம இப்படியே போயிட்டா அப்படின்ட்டு திடீர்னு அவங்க மனசில் ஒரு தோற்றம் வரும், ஒரு எண்ணம் வரும். வெளில போய் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய எல்எஸ்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்டா, வெளில போகலாம்டா, இங்கே என்னடாது ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சில நாள் நினைப்பாங்க. பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வரும். ஸோ வரும்போது என்ன பண்ணுவாங்க, கோயிலேருந்து வெளில போவாங்க. போகும்போது வெளில ஸ்ரீல பிரபாத் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருப்பாரு. அந்த பாத்திரம் முழுக்க இவ்வளோ பெரிய குலோப்ஜாம் வந்து அங்கே அந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாரு. எவ்வளோ வேணால் எடுத்து சாப்பிட்லாம், யார் வேணால் எடுத்து சாப்பிட்லாம். அங்கே வந்து வச்சுருப்பார் அந்த குலோப்ஜாம். ஸோ போகும்போது என்ன பண்ணுவாங்க, சரி போகிறோம், கடைசியாக போக போகிறோம், இனிமேல் சாப்பிட்றோமா இல்லையான்னு தெரியல, ஒரு தடவை சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், ஒரு குலோப்ஜாம் எடுத்து சாப்பிட்டு வரோம். நாக்கில் கரைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நல்லா இருக்கே, இன்னொரு குலோப்ஜாம் நல்லா இருக்கே, 3வது குலோப்ஜாம், வயிறு நிறைஞ்சு போயிரு, சரி கொஞ்சம் தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுவாங்க. எங்கள் குரு மகாராஜ் வந்து அப்படி தான் சொன்னாங்க. எங்கள் குரு மகாராஜ் வந்து அப்படி தான் சேர்ந்தார். அவர் வந்து இங்கிலாண்டில் இருந்தார். ஸோ இங்கிலாண்டில் வந்து ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கோ என்ன பண்ணியிருக்காரு, சைக்கிள்லேயே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. 100 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே போயிருக்காரு. போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல அந்த வேலை முடிச்சு திரும்பி போகும்போது லேட் ஆகி போயிடுச்சு. அப்போ ஏதோ கோயில் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ போய் கதை தட்டுறாரு, கோயில் இருக்குது. ஸோ உள்ளே கூப்பிட்டாங்க, ஏதோ மழை வருதோ ஏதோ உள்ளே கூப்பிட்ருக்காங்க. போனோன்னு என்ன பண்ணுறாங்க, நல்லா ஃபுல்லாக ஹல்வா கொடுத்துருக்காங்க. இஸ்கானில் ஃபேமஸான ஹல்வா, சுஜி ஹல்வா, நல்லா நெய்யில் போட்டு செஞ்சது. ஹல்வா ஃபுல்லாக சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சு போயிடுச்சு, நடக்கவே முடியல. ஸோ சொல்கிறாங்க, நைட் ஆகி போயிடுச்சுப்பா, ரொம்ப இருட்டாகி போயிடுச்சு, நிறைய ஹல்வாவும் சாப்பிட்ருக்க, மயக்கம் வேறு வரும், படா உண்டை கலப்பி தொண்டனுக்கு இருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் போகணும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டாரு. ஆனால் சுற்றிவங்கெல்லாம் பார்க்குறாரு, இவங்க எல்லாம் வித்தியாசமாக இருக்காங்க. எல்லாம் வந்து ஏதோ சிகப்பு கலரில் ஒரு துணியை சுற்றிட்டு இருக்காங்க, பெட்ஷீட்டை சுற்றிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க பெட்ஷீட் தான் சொல்லுவாங்க, தோத்தின்னு சொல்ல மாட்டாங்க. பெட்ஷீட்டை சுற்றிட்டு இருக்காங்க, தலை ஏதோ குடிமை வச்சுட்டு இருக்காங்க. நான் என்னடா இது ஒன்றும் புரியலையேன்ட்டு ஒரு மாதிரி எல்லாம் வித்தியாசமாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவர் படுத்து தூங்கிட்டார். லண்டனில் தூங்கின உடனே காலையில் ஒரு 4 மணிக்கு தப்பான்னு எல்லாம் எந்திரிக்கிற சத்தம். அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா லண்டனில் அதுவும் அந்த மாதிரி ஒரு குளிரில் காலையில் 4 மணிக்கு யாருமே எந்திரிக்க மாட்டாங்களாம். ஒரு பைத்தியக்காரன் கூட எந்திரிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் எல்லாம் எந்திரிச்சிட்டு இருக்காங்க. இவரை எழுப்புறாங்களா, எந்திரி அப்படின்ட்டு. எந்திரிச்சே கிடையாது. எழுப்பி என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு போயிட்டு ஷவரில் போட்டாங்க. எப்படிப்பட்ட ஷவரு, குளிர் வாட்டரு, ஜில்லுன்னு தண்ணி.
இவங்க என்னடா அவங்க பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, அவங்க எப்படி குளிக்கிறாங்க, வெறும் ஜிலு ஜிலுன்னு தண்ணியில் குளிக்கிறாங்களே, ஒரு சுடு தண்ணி கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் குளிச்சுக்கிறாங்க. குளிச்ச பின்னாடி அவருக்கு ஒரு திலக்க போட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. என்ன பண்றாங்க, கொண்டு போய் கோயிலில் போட்டாங்க. கோயிலில் போனால் காலையில் 4:30 மணிக்கு இவங்க எல்லாரும் கையை தூக்கிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவர் யோசிச்சார், இவங்க உண்மையாலே பைத்தியக்காரங்க தான் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த லண்டன்ல காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஜிலு ஜிலுன்னு குளிச்சுக்கிட்டு நாமம் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு சிலைக்கு முன்னாடி நின்று குதிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒன்று இவங்க பைத்தியக்காரங்களா இருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு உண்மையாலுமே இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், இதில் ஏதாவது அவங்க உண்மையாலுமே அதில் ஒரு சுவையை கண்டு இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணார். அப்படியே செஞ்சிட்டார் கோயிலில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவே இல்லை. 18 வயசுல கோயிலுக்கு போனார், ஃபர்ஸ்ட் டைமு போய் பிரசாதம் சாப்பிட்டாரு, கோயிலில் இருந்தார், அப்படியே செஞ்சிட்டார். இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இப்படி தான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து என்ன பண்ணார், அன்னைக்கு இஸ்கானில் வந்து சேர்த்துனார். அவங்க வேற எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, கிருஷ்ணர் தான், அவ்வளோதான் அவங்களுக்கு. பிரபுபாத் கிருஷ்ணன், பிரபுபாத் சொன்னாலும் எதை வேணா சேர்த்து ஆரம்பித்தாங்க. கணவன் ஏதோ ஒரு கோயிலில் இருப்பார், மனைவி ஏதோ ஒரு கோயிலில் இருப்பாங்க. வருஷத்துக்கு 1 முறை, வருஷத்துக்கு 2 முறை அவங்கள மீட் பண்ணுவாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன், ஓகே, அவ்வளோதான். அவங்க சேவையில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லெட்டரில் எழுதி கேட்டுப்பாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கு, ஓகே. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் போக போக தான் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாற ஆரம்பிச்சது. ஸோ அப்படி அந்த பிரசாத்துடைய மகிமை பற்றி சொல்கிறாங்க. இந்த நாக்கை மட்டும் கட்டுப்படுத்திட்டோம், பிரசாதம் மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு விரதம் எடுத்துட்டோம் அப்படின்னா நாக்கை ஆட்டோமேட்டிக் கட்டுப்படுத்திடும். ஆனால் அதுதான் ஒரு பெரிய விரதம். பிரசாதம் மட்டும் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விரதமாக. காரணம் என்னது, பிரசாதத்தில் நீங்கள் பல வகை பிரசாதம் வந்துருச்சு. பிரசாதம்னா என்னது, டெஃபினேஷன், சிம்பிள் டெஃபினேஷன் என்னது, பிரபுபாதோட டெஃபினேஷன், பக்தர்களால் பக்தியோடு சமைத்து பக்தியோடு அதை நைவேத்தியம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிரசாதம். பிரசாதம் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம். பிரசாதம் உண்றதுன்னு சொல்ல மாட்டோம், ஹானரிங் பிரசாதம் சொல்லுவோம், ஈட்டிங் சொல்ல மாட்டோம், அது பிரசாதம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, வித்தியாசமான பிரசாதம் வந்துடுச்சு. யாரோ சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றது, இப்படிலாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, மெஷினில் அப்புறம் தயாரிக்கிறது, நிறைய விதமான பிரசாதங்கள்லாம் வந்துடுச்சு. பட் அதெல்லாம் வந்து பிரசாதத்துடைய கேட்டகரியில் நம்ம ஏற்றுக்க முடியாது, முழுமையான பிரசாதத்தோட கேட்டகரியில் எடுத்துக்க முடியாது. மேபி பிரசாதத்தோட எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம். எப்படி வந்து பகவான் பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறார், அந்த மாதிரி பிரசாதத்தோட எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம். ஸோ அப்படி இந்த நாக்கை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னது, ஒன்று பகவான் சம்பந்தமான விஷயத்தை மட்டும் பேசுறது, இன்னொன்று பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உறுதி எடுத்துக்கிறது. எடுத்துகிட்டு உடனே நாக்கு கட்டுப்பாடு. நாக்கு கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா ஈஸியாக மற்ற எல்லா பணமும் கட்டுப்பாடு வந்துடும். அதனால நம்மளுக்கு வந்து ரூபகோசம் சொல்றார், நாக்கு, வயிறு, புலனுறுப்புகள் இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கு, நாக்கை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றார். ஓகே, அடுத்த கதை, இது வந்து ரொம்ப ஃபேமஸான கதை. என்னது, பிங்கள அப்படின்ற ஒரு வேஷி இருந்தாங்க. ஸோ இந்த பிங்கள அப்படின்ற வேஷியை பற்றி கோபியர்களே பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரமர கீதம், அதாவது அந்த தேனீக்கள் சொல்லக்கூடிய அந்த கீதத்தில் ராதாராணி பேசுகிறாங்களே, அந்த தேனி கூட பேசுவாங்க. பேசும்போது அங்கே ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்ணுறாங்க, இந்த பிங்கள அப்படின்ற இந்த வேஷியை பற்றி ராதாராணியை பேசுகிறாங்க. அப்படி யோசிச்சு பாருங்க, ரொம்ப பழைய புராணம், அவங்களுக்குலாம் இதுதான் புராணமாக இருந்திருக்கு. பரம் சௌக்கியம் ஹி நைராஷ்யம் ஸ்வ இர்ணேஹி அப்பி ஹ பிங்கலஹ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரம சௌக்கியம், இருக்கிறதுல பெரிய சௌக்கியம் என்னன்னா அப்படின்னா நைராஷ்யம், எந்தவித ஆசையை விடுறது தான் இருக்கிறதுல உயர்ந்த சௌக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கிருஷ்ணரை பற்றி சொல்லுவாங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி கிருஷ்ணரை பற்றி எப்பயுமே நினச்சிட்டே இருக்கோம், இருக்கிறதே பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா ஆசையை விட்டுட்டு நான் பாட்டம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும், அதான் இருக்கிறதே பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து இந்த 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 ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த பிங்கள அப்படின்ற வேஷம் வந்து விதேக தேசத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. விதேக தேசம் அப்படின்னா மிथिला தேசம், ஜனகர் வாழ்ந்தக்கூடிய அந்த தேசம், அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க வெளியில் வந்து காத்துட்டு இருக்காங்க, தனக்குன்னு யாராவது வருவாங்க, தனக்குன்ட்டு யாராவது துணை வருவாங்க, நம்மளுக்கு வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கோ இல்லை பணம் கொடுக்கறதுக்கோ இல்லை நம்மளுடைய நமக்கு சரியான ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீதியில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தராக போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட அதிக பணம் இருக்காது போல இருக்கு, இன்னொருத்தர் வரட்டும், சரி இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு போல, இவர் வருவார் போல இருக்கு, வரல. இவர் எனக்கு நிறைய சந்தோஷம் கொடுப்பார் போல இருக்கு, இவர் வருவார், வரல.
இவருக்கு வந்து பணமும் இருக்குது, இவர்கிட்ட திறமை, இவர்கிட்ட வந்து நல்ல சக்தியும் இருக்குது, நல்ல பலசாலியாகவும் இருக்கார், இவருக்கு சந்தோஷம் கொடுப்பார். அவரும் வரல. இத்தனை நாளாக அவங்க வந்துட்டு தான் இருந்தாங்க. இத்தனை நாளாக வந்து அந்த வேஷியக்கிட்ட வந்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வயசாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வயசாக என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாமா இருக்கக்கூடிய பற்றல் போக ஆரம்பிச்சிருச்சு. வேறவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா ஒருத்தரா பார்த்து யாருமே வரவே இல்லை. நடுராத்திரி போயிடுச்சு. யாரும் வரவே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் படுத்துக்கிட்டு யோசிக்கிறாங்க. யாரும் வரவே இல்லை இன்னைக்கு. டெய்லி நான் வந்து என்ன பண்ணேன், என்னுடைய உடலை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துக்கும் சேவை பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாத்துக்கும் சந்தோஷம் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் எனக்கு தேவைன்னு வரும்போது யாரும் வராமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பித்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது வந்து பிங்கள கீதா அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். பிங்களை சொன்ன கீதை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிங்கள வாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பகவான் வாச்ச எங்கே, பிங்கள வாச்ச எங்கே இருக்குது. ஸோ இந்த பிங்கள சொல்லக்கூடிய வார்த்தை பாகவத்திலே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து வைராக்கியத்துக்கு உண்டான ஒரு ஹேத்துவாக இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கூட இருந்திருக்காங்க. பேசிகளுக்கு கூட அவ்வளோ ஞானம் இருந்திருக்கு. நம்ம வந்து எப்படி பில்வமங்கல் டாக்கூருடைய கதையில் பார்க்குறோம். பில்வமங்கல் டாக்கூரும் அதே மாதிரி தான் இருந்தார். சிந்தாமணி அப்படின்ற ஒரு வேஷி பின்னாடி தான் போயிட்டு இருந்தார். அந்த அம்மா ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவருடைய மனசில் குத்துன மாதிரி, என் கிட்ட இருக்கக்கூடிய இந்த பற்று நீ ஏன் கிருஷ்ணர் மேலே வச்சிருக்கக்கூடாது, கிருஷ்ணர் மேலே வச்சா நீ எப்பயோ மோட்சம் போயிருக்கலாமே, எப்பயோ உனக்கு பக்தி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை குத்துன மாதிரி சொன்னாங்க, ஓடியே போயிட்டார். இந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு தடவை ஏற்பட்டது. நான் வந்து நிறைய வருஷம் வந்து இஸ்கானில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திடீர்னு என்னுடைய துரதிருஷ்டம் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. இன்ஃபோசிஸில் போய் வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரியாக இருந்து நிறையா படிச்சுட்டு நிறையா சேவெல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ திடீர்னு குடும்ப சூழ்நிலையால் இன்ஃபோசிஸில் போய் வேலை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பக்தரை நான் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்காரு. நான் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஸோ அவர் பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், பிரபு நீங்களுமா இப்படி அப்படின்னு கேட்டார். நான் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருந்தேன். அப்போ பேண்ட் ஷர்ட் போட்டு டை கட்டிக்கிட்டு ஷூ போட்டுட்டு அன்றைக்கி தான் வேலைக்கு போக போகிறேன். 3வது நாள் வேலைக்கு போகிறேன். அது வரைக்கும் ட்ரைனிங் தான் நடந்துச்சு. ட்ரைனிங் அப்போ யாரும் என்னை பார்க்கவே இல்லை. ஸோ வேலைக்கு போகிற 3வது நாள், ட்ரைனிங் 2 மாதம் இருந்துச்சு. 3வது வேலைக்கு போகிற அவர் கேட்குறாரு, இப்படி தான் நீங்களுமா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டார். அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்கு வந்து குத்துச்சு. அப்படியே நான் அங்கேயே அந்த இடத்துல அப்படியே கிளம்பிட்டேன் கோயிலுக்கு. மறுபடியும் எங்கள் வீட்டுக்கும் போகவே இல்லை, வேலைக்கும் போகவே இல்லை. அப்படியே போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. எந்த சமயத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோமோ அந்த வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஒருத்தருடைய லைஃபே சேஞ்ச் ஆகும். அந்த வார்த்தை நம்ம சரியாக யூஸ் பண்ண தெரியும். அந்த பிங்களை வந்து சொல்கிறாங்க, என்னுடைய அறியாமை எவ்வளோ அறியாமை இருக்கு பாரு, நான் எவ்வளோ அறியாமையில் இருந்திருக்கேன் பாரு, கொஞ்சமாவது எனக்கு ஆன்மீக ஞானம் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இந்த விஷயம் செஞ்சுருக்க மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய உடம்பை உபயோகப்படுத்தி எவ்வளோ ஒரு கேவலமான காரியம் பண்ணிட்டு இருந்திருக்கு இத்தனை நாள். ஏன்னா இந்த மிதிலா நகரம் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு புத்தி இல்லாதவங்க யாருமே இல்லை போல இருக்கு. இந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனத்தினால முட்டாள்தனம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பிரயோஜனமே இல்லாத ஆளுங்கிட்ட இருந்து நான் வந்து சந்தோஷம் கிடைக்குன்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். இல்லை அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். உண்மையில் இவங்களாம் யார், ஒரு துச்சமான ஒரு ஆண்கள் தான். இவங்களால எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ சேவை பண்ணியிருக்கேன். இது வந்து பிங்களா அப்படிங்கிற ஒரு விபச்சாரிக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் பாடம் தான் இது. யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை தவிர மற்றவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இது பொருந்தும். ஏன்னா நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய மனைவியர்கள் தான். நம்ம எல்லாரும் கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பிரகிருதி தான். எப்போ கிருஷ்ணரை தவிர நம்ம மற்றவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறோமோ நம்ம எல்லாரும் விபச்சாரம் பண்றவங்க தான். ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு, மாம்சையோ அவ்யபச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமதீதையைத்தான் பிரம்ம பூயாய கல்பத்தே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாம்சையோ அவ்யபச்சாரேன அப்படின்னு சொல்றாரு. யார் ஒருத்தர் என்கிட்ட அவ்யபச்சாரேன கலப்படம் இல்லாத பக்தியை பண்றானோ, மாம்சையோ அவ்யபச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே, பக்தி யோகத்தால் எனக்கு சேவை பண்றானோ, சகுணான் சமதீதையைத்தான் அவன் என்ன பண்றானா 3 குணங்களை உடனே தாண்டி போயிடுறான். பிரம்ம பூயாய கல்பத்தே, அவன் பிரம்மன் அப்படிங்கிற உணர் அந்த நிலைக்கு வந்துடுறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ அதனால இந்த உலகத்துல நம்ம சேவை பண்ற வரைக்கும் கிருஷ்ணரை தவிர மற்ற நம்ம யாருக்கு சேவை பண்ணாலும் நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கணும்.
ஸோ இங்கே வந்து பிங்களா சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளா சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை சொல்கிறாங்க அவங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த உலகத்தில் மக்களை தேடி தேடி இவருக்கு நான் சந்தோஷம் கொடுக்கலாம், இவருக்கு சந்தோஷம் கொடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். இது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இவங்க எனக்கு சந்தோஷம் கொடுப்பாங்க, இவங்க எனக்கு சந்தோஷம் கொடுத்தான்னு ஓடிட்டு இருந்தேன். ஒரு துச்சமான ஒரு அற்ப சுகத்துக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு முக்கியமான நபர், அவரை மறந்து போயிட்டேன். என் கூடையே அவர் இருக்கார், எப்பயுமே இருக்கார், என் குள்ளாரையே இருக்கார். நான் எங்கெல்லாம் போனாலும் எல்லா டைமும் என் கூடயே இருந்துட்டு இருக்கார். அந்த ஒரு நபருக்கு நான் என்றைக்குமே எந்த சேவையும் பண்ணவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நான் என்ன பண்ண கிடையாது, என்றைக்குமே நல்ல விஷயம் பண்ணதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாம நிறைய பேருக்கு என்ன பண்ணுறோம், வெளியாளுங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆளுங்களை விட்டுருவோம், நம்ம கூடயே இருக்கவங்களை விட்டுருவோம், வெளியாளுங்களுக்கு நிறைய பேர் சேவை பண்ணிட்டு இருக்கோம். துரியோதனன் இருக்கான் இல்லையா, என்ன பண்ணா, துரியோதனுக்கு வந்து பாண்டவர்களாவே பிடிக்க. துரியோதனா என்ன அர்த்தம்னா கஞ்ச பிஷ்னாரி, எதுவுமே கொடுக்க மாட்டானா, யாருக்குமே இந்த இவ்வளோ கிள்ளி கொடுக்க மாட்டான். எல்லாமே அவன்கிட்ட வந்துருச்சுன்னா திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிறது ஆகவே ஆகாத காரியம். என்ன சொல்றான், 13 வருஷம் கழிச்சு வந்தா அவன் சொல்றான், கிருஷ்ணா நீ வந்து கேட்கறது வேஸ்ட், இங்க நீ என்கிட்ட எதுவும் கேட்காத. அவங்களுக்கு ஊரை கொடுக்க முடியாது, 5 கிராமத்தை கொடுக்க முடியாது, 5 வீடை கொடுக்க முடியாது, 5 ஊசி குத்துற இடத்த கூட கொடுக்க முடியாது கிருஷ்ணா, அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கஞ்ச கிருஷ்ணர், யாருக்கு எதுவும் இப்படி கிள்ளி கூட வைக்க மாட்டான். அது யாருக்கு, நம்ம ஆளுங்களுக்கு, நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு. ஆனா அப்படிப்பட்ட என்ன பண்றான், திடீர்னு எந்திரிச்சு என்ன பண்றான், கர்ணனுக்கு நான் உனக்கு ராஜ்யத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். யாருக்குமே கொடுக்காத என்ன பண்றான், கர்ணனுக்கு கொடுக்குறான். காரணம் என்னது, நம்மளால கொடுக்காத வேறவங்களுக்கு கொடுக்குறான். சுயநலம் தான். அவனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் வரும்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த கர்ணனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா இவங்களை கொடுத்துருந்தாங்கன்னா மகாபாரதம் வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், என்றைக்குமே நம்ம கூடையே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பை மட்டுமே எதிர்பார்த்துக்கிட்டு நம்முடைய நன்மையை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி மற்றவங்களுக்கு போய் எதாவது பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு முதல்ல நம்முடைய பெற்றோர்களை சொல்லலாம். நம்ம பெற்றோர்களை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மற்றவங்களாம் போய் எதாவது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்முடைய பக்தர்கள், நம்முடைய நண்பர்கள், அவங்கள விட்டு போய் மற்றவங்களை ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கும் மேலே சொல்ல போனோம் அப்படின்னா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பகவான் பரமாத்மா, அவர் தான் என்ன பண்ணுறார், சுகிருதம் சர்வபூதானாம், எந்த பிறவியில போய் நம்ம பிறவி எடுத்தாலும் நம்ம கூடையே வந்துட்டு இருக்காரு, பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அவரும் சலிக்காம வந்துட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றோம், அவர் சலிக்காம ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கோம். அதான் சொல்றாரு, என்ன பண்ணிட்டேன், என்னுடைய ஆத்மாவை காமம் மற்றும் பேராசை அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன பண்ணிட்டேன், வீணடிச்சிட்டேன். இந்த மாதிரி பிரயோஜனமே இல்லை ஆளுங்களோட நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய நேரத்தை எல்லாத்தையும் வீணடிச்சிட்டேன். பொதுவாக வந்து இந்த உலகத்தில் நம்ம அடையக்கூடிய சுகம் அப்படிங்கிறது எப்படி முடியும் அப்படின்னா துக்கத்தில் தான் முடியும். இந்த உலகத்தில் நம்ம எந்த சுகத்தை அடைந்தாலும் குறிப்பாக ஆண் பெண்ணுக்குள்ளார நடக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது எப்பயுமே துக்கத்தில் தான் முடியும். ஒரு திருப்தியில் என்றைக்குமே முடியவே முடியாது, என்றைக்குமே துக்கத்தில் தான் முடியுமா. அதாங்க இங்கே சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணரோட நான் இருந்தேன் அப்படின்னா, கிருஷ்ணரோட நான் இருக்கக்கூடிய அந்த சுகமானது என்றைக்குமே அதிகரிச்சுட்டே இருக்குமே தவிர என்றைக்கும் குறையவே குறையாது. ஆனால் இந்த உலக சுகமானது என்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். ஒரு ஃபுல்லாக என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்பாஞ்ச். ஒரு ஸ்பாஞ்ச் முழுக்க தண்ணியில் போட்டு ஊறி எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்குவீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நிறைய தண்ணி வரும், பொத தண்ணி வரும். செகண்ட் டைம் ஸ்குவீஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் தண்ணியாக கம்மியாக வரும். 3ஆவது டைம் ஸ்குவீஸ், 4ஆவது டைம் ஸ்குவீஸ், அப்படியே போட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தோன்னா பிஞ்சு போயிடும் அது. ஸோ அதான் பிரகலாதர் சொல்கிறார், புனச்சந்தித சர்வனானாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த உலகத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்களா, புனஸ்ட சர்வித்த சர்வனானாம், மென்றதையே மென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதை செய்கிறோமோ அதே மறுபடியும் செஞ்சு இதில் சந்தோஷம் கிடைக்கும், இதில் சந்தோஷம் கிடைக்கும். பபுள் காம் சாப்பிட்ற மாதிரி, பபுள் காம் நம்ம சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ சாப்பிட்டாலும் அதில் ஒரு டேஸ்ட்டும் வர, சும்மா மென்னுட்டே இருக்கும், அசை போடுற மாதிரி. அங்கே ஒரு சந்தோஷமும் கிடையாது, ஒரு துளி சந்தோஷம் கிடைக்காது, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கா, கிருஷ்ணர் கிட்ட சந்தோஷமானது ஆனந்தம் புத்தி வர்தனம், என்றைக்குமே சந்தோஷம் கூடிக்கிட்டே இருக்கீங்க கிருஷ்ணர் கிட்ட இருக்கும்போது. அதாங்க சொல்கிறது. ஸோ இந்த உடம்பு எப்படிப்பட்டதா, இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு வீடு மாதிரி. எந்த வீடு, உள்ளார வந்து மலமூத்திரம், அதே போல் ரத்தம் மாமிசம் இதெல்லாம் நிறைஞ்ச வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடலில் வந்து என்ன இருக்குது, இந்த உடலுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, கொஞ்சம் நம்ம அறுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளார எல்லாமே அருவருக்கத்தக்க விஷயங்களாக இருக்குது. இந்த உடலில் ஒன்றுமே நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட உடலை போய் என்ன பண்ணுற,
உபயோகப்படுத்திட்டு இந்த உடல் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் நினச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருந்திருக்கிறாங்க. இந்த விதேக நாட்டிலேயே என்ன போல ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா எல்லாரும் நான் பார்க்குறேன், எல்லாரும் பகவானுடைய பக்தர்களாக இருக்காங்க இந்த மித்திலால. ஆனால் நான் மட்டும் தான் எப்படி இருக்கேன். அதனால நான் என்ன பண்றேன், இத்தனை நாள் நான் செஞ்ச தப்புக்கு ஒரு விலையை கொடுத்துறேன் பகவானுக்கு. என்ன விலை கொடுக்குறேன்? சரணாகதி அப்படின்ற விலையை கொடுத்துறேன். சரணாகதி பண்றது தான் ஒரே ஒரு விலை. பகவான் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு, இத்தனை நாள் கொடுத்ததுக்கு சரணாகதி அப்படின்ற விலையை கொடுத்துறேன். இனிமேல என்னுடைய சந்தோஷமானது கிருஷ்ணனோட மட்டும்தான் இருக்கும். வேற யாருமே என்ன பண்ண போறது கிடையாது, சந்தோஷத்தை எதிர்பார்க்க போறது கிடையாது. ஏன்னா தேவர்களா இருந்தாலும் சரி, அவங்க எந்தவித மனிதர்களோ தேவர்களோ யக்ஷர்களோ ராட்சசர்களோ யாராக இருந்தாலும் அவங்களால நமக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான், எல்லாருமே தற்காலிகமானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களே யோசிச்சு பார்க்குறாங்க, எனக்கு எப்படி இப்படி புத்தி வந்துச்சு, நான் எப்படி இப்படிலாம் யோசிக்க ஆரம்பித்தேன், நான் ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என் புத்தியில் எப்படி இந்த மாதிரி நல்ல விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படின்னா அந்த விதேக தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடே என்ன பண்ணிடுச்சு, அந்த ஹோல் என்விரான்மெண்ட் என்ன பண்ணிடுச்சாங்க, அவங்களுடைய புத்தியை மாற்றிருக்கு. அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நான் என்னைக்காவது எனக்கு தெரியாமல் என்ன பண்ணியிருப்பேன், ஏதாவது ஒரு சேவை பண்ணியிருப்பேன் பகவானுக்கு, அந்த சேவை என்ன பண்ணியிருக்கு, இன்னைக்கு உதவி பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் நம்ம அக்ஞாத சுக்ருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அக்ஞாத சுக்ருதி என்னது, தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய பக்தி சேவைகள். ஸோ இது இந்த விஷயத்தை விஸ்வநாத் சக்கரவர்த்தி தன்னுடைய மாதுரி கதபினி அப்படின்ற புத்தகத்தில் சொல்லிட்டு இருப்பார். அதில் ஒருத்தனுக்கு பக்தனுடைய கருணை எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்ற அக்ஞாத சுக்ருத்தினால கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அக்ஞாத சுக்ருதி அப்படின்னா தெரியாம நம்ம ஏதாவது ஒரு சேவை பண்ணிடுறது. ஒரு அட்ரஸ் கேட்டு போறோம், ஸோ போகும்போது என்ன பண்றோம், ஒரு வீதியை சுற்றி வரோம், அந்த வீதிக்கு நடுவில் கிருஷ்ணர் கோயில் இருக்கு. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்றான், என்னுடைய கோயிலை சுற்றி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனுக்கு ஒரு மார்க் கொடுத்துறது. இப்படி நம்ம என்ன பண்றோம், தெரியாம பகவானுக்கு இந்த மாதிரி என்ன பண்றோம், ஏதாவது ஒரு நடந்து போயிட்டு இருப்போம், எங்கேயாவது ஹரே கிருஷ்ணா மந்திரம் காதில் கேட்டோம். ஸோ ஒரு முறை நம்மளுக்கு கூட காதில் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் போயிருக்கு. ஸோ அப்போ என்ன இருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் சுக்ருதி சேர்ந்து போயிடும். இப்படி என்ன பண்றோம், நம்மளுக்கு தெரியாமையே நிறைய சுக்ருதிகளை சேர்த்து 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 ஒரு கட்டத்தில் அவனுக்கு என்ன ஆகுது, பக்தர்களுடைய சங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க அதான் நம்ம சொல்றாங்க, பிங்கலான்னு சொல்றாங்க, எனக்கும் பகவானுடைய ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணியிருப்பேன், பகவானுக்கு எப்போ சேவை பண்ணியிருப்பேன், அதனால எனக்கு என்ன கிடைச்சி, இப்போ பகவானுடைய அந்த விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றாங்க. நூனமே பகவான் பிரீத்தா விஷ்ணு அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்பயோ காலத்தில் விஷ்ணுக்கு ஏதாவது சேவை பண்ணியிருப்பேன், அதனால இப்போ எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றாங்க, இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, கிளேஷः நிவேத ஹேத்தவः, கிளேஷः நிவேத ஹேத்தவः அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில ஒருத்தனுக்கு பற்றற்ற தன்மை எப்ப வரும் அப்படின்னா, அவனுக்கு எப்ப நிறைய பிரச்சனை வருமோ அப்பதான் பற்றற்ற தன்மை வருமா. அதனால கிருஷ்ணன் என்ன பண்றாரு, நம்மளுக்கு அப்பப்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு. அப்பதான் என்ன வரும், நம்மளுக்கு பற்றின்மை அப்படிங்க வரும். பிரச்சனையே கொடுக்கல அப்படின்னு என்ன ஆயிரும், நம்ம எல்லாத்தையும் நம்ம நினைச்சுட்டே இருப்போம். நல்லா பண்றாரு, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாரு. இந்த பிங்கல சொல்றாங்க, ஒருத்தனுக்கு பற்றற்ற தன்மை வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு எனக்கு கிருஷ்ணர் பிரச்சனை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா பற்றற்ற தன்மைக்கு வருவா அப்படின்னு சொல்றாரு. ஏன அனுபந்தம் நிஹ்ருத்ய புருஷா சமம் ரிச்சதி அப்படின்னு சொல்றாரு. யார் ஒருத்தர், ஏன அனுபந்தம், யார் ஒருத்தர் இந்த உலக பற்றுதல் இருந்து தன்னை விடுபடுத்திக்கிறானோ, நிர்ஹிருத்திய புருஷா சமம் ரிச்சதி, என்ன ஆகிறானா, அமைதியை அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. அமைதியை அடைகிறான். ஸோ இந்த அமைதியை அடைகிறத பத்தி கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. அமைதி அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அமைதி குலையறதுக்கான காரணம் என்னது சொல்றாரு. தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேசு பஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத் க்ரோதோபி ஜாயத்தே क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति विभ्रंशात् बुद्धिनाशो प्रणश्यति. அப்புறம் நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்ச பாவ யதா சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம். கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணன், அசாந்தஸ்ய குத சுகம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். சாந்தி இல்லைன்னா உனக்கு எங்கடா சந்தோஷம் வரப்போகுது அர்ஜுனா, சாந்தி இல்லாத எங்க சந்தோஷம் வரப்போகுது, ஆஹாஹான்னு ஓடிக்கிட்டே இருக்கான், சாந்தியெல்லாம் ஓடிட்டு இருக்கான், அவனுக்கு எங்க சந்தோஷம் இருக்கும், இருக்கிறது என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும், என்னைக்குமே சந்தோஷமா இருப்பான், அமைதியா இருக்கவனுக்கு. அந்த சாந்தி குறையறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட் நம்ம இப்ப பகவத்கீதை பேசும்போது பேசலாம், மேபி இப்ப நான் பேச தேவையில்லை.
ஸோ இங்கே சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால இன்னிலிருந்து நான் என்ன பண்ணுவேன், இனிமேல நான் எந்த ஒரு புருஷனையும் எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கை முழுக்க பகவான் பார்த்து எனக்கு என்ன கொடுக்குறாரோ அவரை மட்டும்தான் நான் என்னோட புருஷனை எடுத்துக்க போகிறேன், மற்றவங்களை நான் சார்ந்து வாழ போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்க. ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா கோத்ருப்தே வர்ணம் ததா. இது 2 குணங்கள் வருது சரணாகதி சொல்லும் போது. என்னை பாதுகாப்பவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா கோத்ருப்தே வர்ணம் ததா. எப்படி ஒரு தந்தையானவர் ஒரு பெண்ணை பிடிச்சி ஒரு ஆண்மகன் கிட்ட கையில பிடிச்சி கொடுத்துறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன பண்றா, அந்த ஆண்மகனை மட்டுமே சார்ந்து இருக்கிறாளோ, அந்த மாதிரி குரு எப்போ ஒரு ஆத்மாவை பிடிச்சி கிருஷ்ணர் கையில கொடுத்துட்டாரோ அதுக்கப்புறம் அவனுடைய ஒரே ஒரு விஷயம் என்னது, அந்த கிருஷ்ணனுடைய சேவையில மட்டும் ஈடுபடுறது தான். அவனுக்கு வேற எந்த எண்ணமும் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட நான் என்ன பண்றேன், கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ண போறேன், இனிமேல செயல்பட போறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. ஆஷாஹி பரம துக்கம் நைஷ்ராஷ்யம் பரமசுகம் யதா சிஞ்சந்திய காந்தஸ்ஸம் சுகம் சுஷுபாவ பிங்களஹா. என்ன சொல்றாங்க, இப்படியாக அந்த மாதிரி என்ன பண்றாங்க, எல்லா விதமான துக்கத்தையும் தன்னுடைய ஆசையை தீர்த்ததுனால, ஆசை விட்டதுனால எல்லா விதமான துக்கத்திலிருந்து விடுபட்டாங்களா. நைராஷ்யம் பரமம் சுகம், ஆஷாஹி பரமம் துக்கம். ஒருத்தனுக்கு ஆசை அப்படிங்கிறத நிறைய துக்கத்தை கொடுக்குது. நைராஷ்யம் பரமம் சுகம், ஆசையற்ற தன்மை பரம சுகத்தை கொடுக்குதான். யதா சஞ்சிந்திய காதசம் சுகம் சுஷுபாவ பிங்களஹா. இப்படியாக தன்னுடைய ஆசையை விட்டு அந்த பிங்களா அப்படின்ற அந்த வேஷனை பண்றாங்களா, அமைதியா தூங்கிட்டாங்களா, ஒரு பிரச்சனை எல்லாம் தூங்கிட்டாங்க அப்படின்னா இங்க சுஷுப்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த பகவானுடைய அந்த ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்க, அந்த பகவானுடைய அந்த அமைதியை அடைஞ்சிட்டாங்க, பகவான் சொல்லக்கூடிய அந்த அமைதியை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பக்தி நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, கிருஷ்ண பக்த ஏவ சகலே சித்தி புத்தி காமி சகலே அசாந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வரல. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்லி கிருஷ்ண பக்தர்கள் மட்டும்தான் அப்படி இருக்காங்க, என்னைக்குமே சாந்தியோட இருக்காங்க. மற்றவர்கள் எல்லாருமே அசாந்தத்திலே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாதரை பார்க்கறதுக்கு ஒரு பக்தருடைய அம்மா வந்திருக்கும் போது ஸ்ரீல பிரபுபாத் பேசியிருந்தாரு. ஸோ உங்கள் பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த கிருஷ்ணோட எங்களை நாங்கள் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். வி டோன்ட் ஹாவ் எனி ஆம்பிஷியன், வி ஆர் நாட் ஆம்பிஷியஸ். எங்களுக்கு எந்த ஒரு பெரிய பெரிய குறிக்கோள்லாம் வச்சு இது அடையணும் அதை அடையணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணன் எனக்கு எப்படி வச்சுட்டு நினைக்கிறாரோ அப்படி வச்சுட்டு இருக்கணும், நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே பக்கத்தில் இருக்க ஒரு பக்தர் திருத்துறாரு. அந்த அம்மா ஏதோ தப்பாக நினச்சிப்பாங்களோ, இவங்க ஒரு குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினச்சாங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்கன்னு என்ன பண்ணுறாரு, அந்த பக்தர் பிரபுபாதர் மெட்டீரியல் ஆம்பிஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கார். மெட்டீரியல் ஆம்பிஷியஸ் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு, தவிர ஸ்பிரிச்சுவல் ஆம்பிஷன் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ஆம்பிஷன்களுக்கு இருக்கும் அப்படின்னு அவர் கரெக்ட் பண்ணுறாரு. ஸ்ரீல பிரபுபாத் சொல்றாரு, நோ, டிவோட்டிஸ் ஆர் நாட் ஆம்பிஷியஸ். அவ்வளோதான், டிவோட்டிஸ் ஆர் நாட் ஆம்பிஷியஸ். நான் இதை பண்ணணும், எனக்கு இது வேணும்னு நினைக்க மாட்டாங்க. குரு சொல்றா, நான் செய்யறேன், அவ்வளோதான். குரு என்ன செய்ய சொல்ல விரும்புகிறாரா, இது செய்யறேன். அப்படிலாம் என்ன ஆயிடும், ஒரு ஆம்பிஷன் எடுத்து அதில் பற்று வந்துடும், நான் இதை செஞ்சே தீருவேன் அப்படின்ட்டு. குரு சொல்றார், வேணாம்ப்பா, அது உனக்கு நல்லது கிடையாது, இது உன்னுடைய பக்திக்கு நல்லது கிடையாது, இதை விட்டுட்டு நீ அடுத்த காரியம் பண்ண. இல்லை இது என்னுடைய ஆம்பிஷன், நான் முடிச்சே ஆகணும் கிடையாது. நம்மளுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னவா இருக்கணும், குரு சொல்லக்கூடிய விஷயத்தை கிருஷ்ணருக்கு எது விருப்பமோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர செஞ்சே ஆகணும், அதை செஞ்சே ஆகணும்னு எப்படி இருக்காது. அவனுக்கு எந்தவித குறிக்கோளும், அவனுக்குன்னு தனியாக ஒரு குறிக்கோள் இருக்காது, அவனுக்குன்னு தனி குறிக்கோள் இருக்காது. அவனுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னவா இருக்கும் அப்படின்னா, குருவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கணும், குருவனுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் என்ன பண்றாரு, செயல்பட ஆரம்பிக்கிறார் அங்கே சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, வேற எந்த வித விஷயத்தையும் விட்டு என்ன பண்றாங்க, இந்த அம்மா இனிமேல் நான் கிருஷ்ணரை மட்டும் என்ன பண்றேன், என்னுடைய புருஷனா ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. உத்தம புருஷஸ்தம்யா பரமாத்மே உதாகிருதா யோலோகத்ரயமாவிஷ்ய விபர்த்தவ்ய ஈஸ்வரஹான் கிருஷ்ணன் பகவத்கீதையில 15ஆம் அத்தியாயத்தில் சொல்றாரு. உத்தம புருஷஸ்தம்யா, என்னை விட உத்தம புருஷன் யார் இருக்காரு இந்த உலகத்துல, கிருஷ்ணரை விட. கிருஷ்ணன் சொல்றார், உத்தம புருஷஸ்தம்யா பரமாத்மே உதாகிருதா, என்ன பரமாத்மாவை இந்த உலகம் கொண்டாடுது. யோலோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தவ்ய ஈஸ்வரஹா,
நான் எப்படி இருக்கேன், நான் வந்து இந்த வேதங்கள் எப்படி என்னை கொண்டாடுது, இந்த உலகத்தில் இருக்கவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த அதை சொல்கிறார். அதை சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, நான் தான் புருஷோத்தமன்ற விஷயம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உலகத்தில் புருஷன் அப்படின்ற ஒரு நம்மளை காக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரே ஒருத்தர் தான். இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடியவர் அப்படின்றது ஒரே ஒருத்தர் தான். நான் அவரால் அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் என்னுடைய சேவை முழுக்க அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு சேவை பண்ணுறதால நான் என்ன பண்ணுறேன், நானும் சந்தோஷம் அடைகிறேன். இங்கே வந்து நம்ம சேவை பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ அடிமைத்தனமாக நம்ம சேவை பண்ணுறது கிடையாது. அந்த சேவை தான் அவங்களுக்கு உண்மையான சந்தோஷம். இந்த ஆத்மாவுக்கு போகமே என்னதான், இந்த ஆத்மாவுடைய போக்கியமே என்னது, அந்த சேவை தான். அந்த சேவையில் தான் இந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த விஷயம் தான் சொல்கிறேன். போக்தாரம் விக்கி தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகுதம் சர்வபூத்தானாம் கியாத்மா மாம் சாந்தி முடிச்சது கிருஷ்ண பகவத்தில் சொல்வார். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த உலகத்தில் நான் அனுபவிப்பாளன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளிவந்து கிருஷ்ணர் அனுபவிப்பாளர். நான் என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே கிருஷ்ணனுடைய சம்மதமாக பண்ணுறேன், கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் கொடுக்க வகையில் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யப்பட ஆரம்பித்தான் அப்படின்னா அவன் உண்மையாகவே எப்படி இருக்கான், சாந்தியோடு இருக்கான். அப்படி இல்லாமல் தனக்குன்னு ஒரு விருப்பத்தோடு செயல்பட ஆரம்பித்தான்னா அவன் என்றைக்குமே சாந்தியோடு இருக்கிறது கிடையாது. அதே போல் எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டே இருக்குது. எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்க தேவை கிடையாது. மனுஜனை புட்டி மனுஜனி சேவிஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் தியாகராஜ சுவாமி. மனுஷனாக பொறுத்து இன்னொரு மனுஷனை ஏன்டா நீ போய் கும்பிட்ற, ஏன் இப்போ இன்னொரு மனுஷன் கூட எப்போ பார்த்தாலும் கூட கும்பிட போகிறது, ஏன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம், எதுக்கு எதுக்கு கிருஷ்ணர் பார்த்துக்க மாட்டார் என்ன, மரம் வச்சா தண்ணி ஊற்றுறான் இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணர் உன்னை படைச்சிருக்காரு அப்படின்னா கிருஷ்ணர் கண்டிப்பாக நல்லா தெரியும் உன்னை எப்படி பண்ணணும், உன்னை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. கிருஷ்ணரோட உனக்கு நம்ம தெரிஞ்சு போயிடுச்சா என்ன, தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் போய் எல்லாருக்கிட்டையும் போய் நமஸ்காரம் பண்ண சலாம் போடுறது தேவையே கிடையாது. வேறு யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, வணங்க முடியாது. கிருஷ்ணர் பொறுத்தருக்கு பக்தர்களுக்கு தான் என்ன பண்ணிருக்கோம், என்றைக்குமே அவங்களுக்கு மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணணும். அவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடிய வணக்கத்தை செலுத்து. மற்றபடி தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, சும்மா சும்மா போய் விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கூடாது. அவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சா என்ன வைஷ்ணவர்கள் அப்படின்னா. வைஷ்ணவர்கள் அப்படின்னா விஷ்ணு பக்தன், பக்தர்களுடைய பக்தன் தவிர வெளியாளங்களுக்கு கிடையாது. ஸோ ஒரு பௌதீக ஒரு விஷயத்துக்காக போய் அவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது, காக்கப்படுத்த தேவையில்லை. ப்ரோபா அதை பண்ணவே கிடையாது, என்றைக்குமே பண்ண கிடையாது. ப்ரோபா என்றைக்குமே யாரையும் காக்காலாம் பிடிக்கவே கிடையாது. என்றைக்குமே எப்படி இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கிருஷ்ணரை கொடுத்தாரு. கிருஷ்ணர் பார்த்து அட்ராக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். கிருஷ்ணரை கொடுத்து ஒருத்தன் அட்ராக்ட் ஆகி வரல அப்படின்னா அப்படிப்பட்ட நபர் எனக்கு தேவைன்னு சொல்லிடுவார். நான் வந்து வேற ஒரு யுக்தியில் எடுத்துகிட்டு பண்ண மாட்டேன். சில ப்ரோபாவில் இல்லை, ப்ரீச்சிங் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துச்சு. கிருஷ்ணரை கொடுக்குறேன், கிருஷ்ணனால தான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும். வேறு வகையில் நான் என்ன பண்ண முடியாது, அட்ராக்ட் பண்ண தேவை கிடையாது. அட்ராக்ட் ஆக மாட்டேன். கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் வந்து ஈர்க்கக்கூடியவர். அது அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த பிங்களா அப்படின்ற வேஷனுக்கு அதான் காட்டுறாங்க. யாரையும் நம்ம என்ன பண்ணுறோம், சார்ந்து இருக்க தேவையில்லை. இவன் எனக்கு சந்தோஷம் கொடுப்பானா, இவன் எனக்கு சந்தோஷம் கொடுப்பானா, இவன் என்ன பார்த்துப்பானா, அவன் என்ன பார்த்துப்பானா, இவன் எனக்கு பணம் கொடுப்பானா, இவன் எனக்கு சுகம் கொடுப்பானான்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம கூடயே என்னைக்கு இருக்கக்கூடிய சுகதம் சர்வபூதானாம் சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணர் பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் என்னுடைய உற்ற நண்பர். அவர் தான் எனக்கு உண்மையாலுமே தாய் தந்தை என்னுடைய எல்லா விதமான போக்கியமான பொருளும் அவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிற விஷயத்தை எப்போ ஒருத்தர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டானோ அப்போ அமைதி அடைஞ்சனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்லாம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய இந்த உலகத்தில். ஏன்னா எங்கேயும் நம்மளுக்கு ஷெல்டர் கிடைக்காது. ஏன்னா எல்லா ஷெல்டரும் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஷெல்டர் எல்லாமே ரொம்ப தற்காலிகமானது. அதே போல் வெறும் சாயை போன்றது தான், வெறும் நிழலை போன்றது தான். ஆனால் கிருஷ்ணோட ஷெல்டரானது என்றைக்குமே நம்ம கூட இருக்கக்கூடியது. நம்மளை என்றைக்கு ஏமாத்தாது கிருஷ்ணோட ஷெல்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிங்களா அப்படின்ற வேஷம் நம்மளுக்கு அந்த கிருஷ்ணர்கிட்ட தஞ்சம் அடைகிறது அப்படிங்கிற விஷயத்தை, கிருஷ்ணரை மட்டுமே தஞ்சம் அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே காட்டுறாங்க. ஸோ இந்த பிராமணர் என்ன சொல்றாரு, இந்த அவதூத பிராமணரும் அப்படின்னு என்ன பண்றாரு, என்னுடைய வாழ்க்கையை கிருஷ்ணருக்கு மட்டுமே சார்ந்திருக்கு, நான் கிருஷ்ணரை மட்டுமே சார்ந்திருக்கேன், நான் வேற யாரையுமே சார்ந்து இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம். மற்ற விஷயங்கள் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.